ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ஒவ்வொருத்தங்க வெங்காயம் போடுவாங்க, வெங்காயம் போடாமையும் செய்வாங்க. நாங்கள் ஆனால் வெங்காயம் போடாமல் தான் செய்வோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் உளுந்து பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, அதை நான் தேவையான காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் திருவி இது பண்ணுறது, அதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் ஒரு தேங்காய் முழுசுமே போடுவேன். நீங்கள் எப்படி 1/4 கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரை மூடி போட்டுக்கோங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுவும் இதில் தண்ணி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, தண்ணி சேர்க்கவும் கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஏன் தூள் உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, அது கல் உப்பு சேர்க்கக்கூடாது. கல் உப்பு சேர்த்தோம்னா அந்த கல் உப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையும் கரையாது, கல் உப்பு அப்படியே இருக்கும். அதனால் நான் தூள் உப்பு தான் சேர்ப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி நீங்களும் தூள் உப்பே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி சேர்க்க போதில்லை. தண்ணி சேர்த்து செய்கிற பொருளாண்டா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் கல் உப்பு சேர்க்க முடியாது, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்தாச்சு. கடுகு சேர்த்து நல்லா பொரியிட்டோம். இதில் நான் ஏன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன்னா, பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் குழம்பு மிளகாய் பொடிங்க சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அடுத்தது உளுந்து பச்சைக்கடலை பருப்பு தான் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா மாறட்டும். இப்போ உளுந்து பச்சைக்கடலை பருப்பு நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயமே போடாமல் நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா வதங்கணும். பொடியாக இப்போ ஒரு வெண்டைக்காய் 2ஆக கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க அறிவாங்க. நாங்கள் எப்படின்னா 4ஆக சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்குவோம். அப்போ தான் பொரியல் பண்ண நல்லாயிருக்கும். ரவுண்டாகவும் சின்ன சின்னதாக மெலிசாகவும் கட் பண்ணி அந்த மாதிரியும் பொரியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தூளாகவும் கட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஒரு கிளறிட்டு எண்ணெய் இதில் வெண்டைக்காயில் நல்லா இதாகணும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் தான், கலங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் பொடி உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஆயிலே தான் நல்லா வதங்க போகுது. அதனால் துளி தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, தண்ணி சேர்க்கவும் கூடாது. சேர்க்காமல் நல்லா வதங்கணும். அதே மாதிரி ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும் வெண்டைக்காய். இப்போ குழம்பு மிளகாய் அப்படியே மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோமா, அதுவும் இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் குழம்பு மிளகாய் பொடி எல்லாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் கலங்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா போட தெரியாதவங்க, திட்டம் தெரியாதவங்க என்ன பண்ணணும், கொஞ்சமாக சேர்த்து முதல்ல நல்லா கிளறி விட்டு ஒரு அரைப்பதம் வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தூள் உப்பு தான் சேர்க்கணும், கல் உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அது உப்பு கரையவே கரையாது. இடையில கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வெண்டைக்காய் வதங்கும். நல்லா இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம், இன்னும் 20 நிமிஷத்தில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி அடிக்கடி மட்டும் நம்ம கிளறி விட்டால் போதும். இவருங்க கிளற ஒவ்வொருத்தருமே
வந்து ஒரு டைம் வந்து வெண்டைக்காய் வந்து அந்த பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு அப்படியே குறைஞ்சிச்சு. இது மாதிரி நல்லா அடிக்கடி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், சைட்லாம் எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா இதாகிட்டுருக்கு. நல்லா வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அடி பிடிக்கும் சைட்லலாம். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். நான் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வதக்கிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் முழுசுமே போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்காய் கிடைச்சா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 மூடி போட்டால் போதும். நான் வந்து ஒரு தேங்காய் முழுசுமே நான் போட போகிறேன். அதுக்கு தேங்காய் நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன தேங்காய்ங்கிறதுனால நான் எல்லா 2 மூடியுமே நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் போட்டு இறக்குறது தான். அவ்வளோதான், நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் திருவல் மட்டும் இதில் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். நிறைய பேர்த்துக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட இது பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுமாரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதேமாரி கேட்பாங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. அது இல்லாமல் தூள் உப்பு தான் சேர்க்கணும். கல் உப்பு மட்டும் எப்பவுமே சேர்த்துறாதீங்க, ஏன்னா கரையாது. தூள் உப்பு சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல் உப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது. இப்போ தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் தேங்காயெல்லாம் ஃபுல்லாக கிளறி நல்லா வதங்கிடும். தேங்காயும் வெண்டைக்காவும் தேங்காயும் ஒன்றோட ஒட்டினா தான் அப்போ தான் டேஸ்ட்டே இருக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம கிளறி விடணும். வெண்டைக்காய் பொறுத்தவரைலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து புளிக்குழம்பு வைப்பாங்க, இல்லைன்னா சாம்பார் வைப்பாங்க. ஆனால் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் செய்வாங்கன்னு செய்யாமல் கூட விட்டுருவாங்க. அதுவும் செஞ்சாலும் வந்து ஆனியன் சேர்த்து தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஆனியன் சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஒரு 1/4 மணி நேரம் இன்னும் 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.